உண்மை நிலையை அவர் தெரிந்து கொண்டு பேச வேண்டும். முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பார்கள் என்று சொல்வார்கள். இப்படி ஒரு தேசிய நெடுஞ்சாலையில கட்டப்பட்டு வருகின்ற மறைந்த நம்முடைய சுப்ராயன் மணிமண்டபமே கட்டப்படவில்லை, திமுக தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி அளித்ததை நிறைவேற்றவில்லை என்று சொல்லுகிறார். தயவு செய்து அவர் இங்கு பக்கத்திலே கரூரில் தான் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இங்க வந்து இது பார்க்க நாமக்கலுக்கு வருகை தந்த நடிகர் விஜய் அவர்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியை சேர்ந்த மறைந்த மூத்த தலைவர், சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் போராடி அதில் வெற்றி கண்ட சுப்பராயன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படவில்லை எனவும், திமுக தேர்தல் வாக்குறுதி தேர்தல் அறிக்கையிலே அந்த வாக்குறுதி நம்பர் 456 என குறிப்பிட்டு அதில் நாமக்கல் மாவட்டத்தில் சுப்பராயனுக்கு மணிமண்டபம் கட்டப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை நாமக்கல்லிலே விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிற இடம், நீங்கள் இதுவரை சுற்றி பார்த்த இடம், நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதியில் சுப்பராயன் அவர்களுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய ஊர். அவருடைய முன்னோர்கள் வாழ்ந்த பகுதியில் மணிமண்டபம் தமிழ்நாடு அரசால், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு ஏறத்தாழ 2.5 கோடி ரூபாய் செலவில் அந்த மணிமண்டபம் கட்டப்பட்டு இப்பொழுது 90% பணிகள் நிறைவடைந்திருப்பதை நீங்கள் அனைவரும் கண்கூடாக இதை பார்க்கிறீர்கள். சற்று முன் நம்ம எல்லாம் இதை சுத்தி பார்த்தோம். இந்த மணிமண்டபத்துல 90-95% பணிகள் முடிவடைஞ்சிருச்சு. இன்னும் மணிமண்டபத்துக்கு முன்னாடி இந்த சிலை நிறுவுகின்ற பணிதான் இன்னும் மீதம் இருக்கு. குறிப்பாக செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மூலமாக அதற்கான அரசு ஆணை வெளியிடப்பட்டு தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டுள்ளவாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அடிக்கல் நாட்டி இந்த மணிமண்டபம் கட்டுகின்ற பணி ஏறத்தாழ 2.5 கோடி ரூபாய் செலவிற்கு மேற்பட்டு நடைபெற்று அது முடியும் தருவாயிலே இருக்கிறது. விரைவில் இதற்கான திறப்பு விழாவும் மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் நாம் திறந்து வைக்கிறோம். நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் இந்த பகுதியில இடத்தை தேர்வு செய்கின்ற போது சுப்பராயன் அவர்கள் வாழ்ந்து அவர்களுடைய முன்னோர்கள் இந்த பகுதியிலே விவசாயிகளுக்கு ஏராளமான நிலங்களை கொடுத்து இந்த பகுதியில் அவர்களுடைய பூர்வீகம், அதனால் இந்த பகுதி தான் அந்த மணிமண்டபம் கட்டுவது சரியாக இருக்கும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்தில் எடுத்து சொல்லி கன்னியாகுமரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சத்திரம் என்ற பகுதியில் மிக பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் எளியூர கட்டப்பட்டு வருகின்ற இந்த மணிமண்டபம் விஜய்க்கு பேச்சுக்கு எழுதி கொடுத்தவர்கள் இதை சரியாக கவனிக்காமல், உண்மையை தெரியாமல் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என நான் நினைக்கிறேன். இந்த மணிமண்டபத்தான கட்டுமான பணி இப்பொழுது 90% முடிவடைந்திருப்பதையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இன்னும் இந்த சில பணிகளை இதை முடிப்பதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து தொகையை அளித்திருக்கிறார். இப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை ஒவ்வொன்றாக இந்த 4 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்பதற்கு நாமக்கல்லில் விஜய் அவர்கள் கூறிய பொய்யான குற்றச்சாட்டிற்கும் அதற்கு நாம் நின்று உங்களிடத்திலே பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த இடமும் தான் அதுக்கு சாட்சி. அதாவது ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு நடிகராக இருந்தவர் அரசியல் கட்சிக்கு வந்திருக்கிறார். ஆனால் ஒரு உண்மை நிலையை அவர் தெரிந்து கொண்டு பேச வேண்டும். முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பார்கள் என்று சொல்வார்கள். இப்படி ஒரு தேசிய நெடுஞ்சாலையில கட்டப்பட்டு வருகின்ற மறைந்த நம்முடைய சுப்பராயன் மணிமண்டபமே கட்டப்படவில்லை, திமுக தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி அளித்ததை நிறைவேற்றவில்லை என்று சொல்லுகிறார். தயவு செய்து அவர் இங்கு பக்கத்திலே கரூரில் தான் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இங்க வந்து இது பார்க்கட்டும். நீங்களும் பத்திரிகையாளரும் இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டு வருவதை இதுல 90% பணிகள் முடிவடைந்திருப்பதை நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இது சுற்று வட்டார ஏறத்தாழ இந்த மணிமண்டபத்தில் என்பது இங்கே அவருடைய நினைவாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மணிமண்டபம் இங்கே 1.25 ஏக்கர் பரப்பளவுல கட்டப்பட்டு, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள், அவருடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் பார்வையாளர்கள் உட்கார்ந்து பார்க்கின்ற அளவிற்கு ஒரு அரங்கமும் இதுல கட்டப்பட்டிருக்குது. அதுவும் தமிழ்நாடு அரசினுடைய செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மூலமாக தான் இதற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று முடியும் தருவாயில் இருக்கிறது.
ஏறத்தாழ ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு மதிப்பீட்டுல இது கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில மாதங்களில், இன்னும் 2 மாதங்கள், இது பணிகள், இறுதி பணிகள் 90% பணிகள் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 10% பணிகள் இருக்கு. நாம இப்ப மறைந்த சுப்ராயன் அவர்களுடைய சிலையை, மார்பளவு சிலைக்கு கூட அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அந்த மார்பளவு சிலையும் இங்க நிறுவுவதற்கான அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது.